Hi friends, welcome to vismayakudil. இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மஷ்ரூம்லாம் நல்லா வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பர்ஃபெக்டான நல்ல ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் வந்து எப்படி வாங்கணும், மஷ்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்கை டச் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு அகலமான குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் வந்து ஊற்றிக்கிறேன். லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நெய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஃபுல்லுமே நெய் சேர்த்தோம்னா சாதம் வந்து ஆறுனதுக்கு அப்புறமா கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, இலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து இப்போ பொரிஞ்சிட்டு இருக்கிறப்பவே கொஞ்சோடு வந்து பெருஞ்சீரக பவுடர் அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரக பவுடர் சேர்க்குறப்ப அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்க்குறோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பே கொஞ்சம் மேலேயே உப்பு போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். ஏன்னா உப்பு போட்டு வதக்கணும்னா ரொம்ப சீக்கிரமா வதங்கிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா சின்னதாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் எடுத்துக்கிறேன். அது மேலேயே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் இது எல்லாமே போட்டுட்டு மேலேயே கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கொத்தமல்லி போடுவோம். லாஸ்ட்லேயும் கொத்தமல்லி போடுறப்ப நல்லா அதோட வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து கக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. மசாலா வந்து வெங்காயம் தக்காளியோட சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல மஷ்ரூம், அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஏன்னா அது வேகிறப்ப அதிகமான தண்ணியை வந்து வெளியில விடும். அதனால வந்து நீங்க தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து அந்த மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி வந்து வெளியில வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்ல கெட்டியான தயிராக வந்து எடுத்து போட்டுக்கிறேன். இதில் தயிர் வந்து அந்த மஷ்ரூம்குள்ளே இறங்குறப்ப அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணியாக சாப்பிட்றப்ப இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றலை, மஷ்ரூம்லேருந்தே நிறைய தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. நான் இன்னைக்கு வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் அரிசி எடுத்தீங்கன்னா எப்போது எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே வைங்க. பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுண்டு நீங்கள் வந்து அரிசி எடுத்தீங்கன்னா 1.5 சுண்டு தண்ணி வச்சாலே போதும். நீங்கள் மற்ற சாதத்தெல்லாம் 3 விசில் வச்சிங்கன்னா அதை 2 விசில் வச்சாலே போதும், வெந்துடும். ஸோ தண்ணி ஊற்றி இதுவும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். அதுக்குள்ள நான் வந்து ஒரு பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம்ல, இந்த பாஸ்மதி அரிசியை மேலேயே போட்டுக்கிறேன். நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து நான் புதினா இலையை வந்து தூவிக்கிறேன். இது வந்து அந்த குக்கரோட மூடியை மூடாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். அதுக்கப்புறமா மூடி ஒரு 2 விசில் வச்சதுக்கு அப்புறமா அந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறப்பே நல்ல வாசமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ சாப்பிட்டும் பார்த்தாச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது. அந்த பாஸ்மதி அரிசி கூட பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து உடையாமல் ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நெய்யோட வாசம் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் டயட்லலாம் இல்லைன்னா மேலே கூட வந்து நீங்கள் கொஞ்சோண்டு நெய் வந்து ஊற்றிக்கலாம். அது வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.